ஹலோ எவ்ரிவன், என் பேர் பிரவீன். நான் சென்னையை சேர்ந்தவன். இப்போ கரண்டாக லண்டனில் இருக்கேன். ஒரு ஃபுல் ஸ்டாக் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் இன்ஜினியராக இருக்கேன். எனக்கு ரியாக்ட் ஜேஸ்னா அவ்வளோ உயிர். கொஞ்ச நாளாக வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்விட்டரில் ட்வீட் ஸ்ட்ராம் இல்லைனா ட்விட்டர் த்ரெட்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த டைமில் என்ன ஆகும்னா ஒவ்வொரு ட்வீட்டாக நான் கம்போஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஸ்கிரிப்டை வச்சு நான் அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு என்ன பண்ணுற, எப்படி பண்ணுற அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன், இது ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தான், ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணது. ஒரு சின்ன HTML பேஜ் மட்டும்தான். யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வந்து நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஒரு சின்ன எடிட்டர். இதில் லெஃப்ட் சைடில் வந்து HTML இருக்குது, ரைட் சைடில் உங்களுக்கு ப்ரௌசரில் அவுட்புட் கிடைக்கும். நான் இப்போ முதல்ல என்ன பண்ணணும், எனக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வேணும். கரெக்டாக அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த டிஃபால்ட் ஹேஷ்டேக் என்னென்ன மென்ஷன் பண்ணணும் அதெல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து த மெயின் டெக்ஸ்ட் ஏரியா, அதில் தான் வந்து என்னோட கம்போஸ் பண்ணுற ட்வீட் எல்லாம் போடுறது. அதுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் ஏரியா போட்டு அதுக்கு ஐடி வந்து இன்னுன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி வந்து பேராகிராஃப்குள்ள கிளிக் டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சும்மா போட்டு வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறோம்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஏரியா, அது வந்து ரீட் ஒன்லியாக இருக்கணும். ஏன்னா அது கிளிக் டு காப்பி தானே பண்ணுறோம், அதனால அதை கிளிக் பண்ணால் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால வந்து இங்கே ரீட் ஒன்லின்னு போட்டு வச்சிருக்கலாம். அடுத்து வந்து ஒரு ப்ரீ ஃபார்மேட்டட் டேக்ல டைப் சம்திங்னு போட்டு வச்சிருக்கேன். இது எதுக்குங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம். எல்லாமே பார்க்கறதுக்கு எவ்வளோ மோசமாக இருக்குது. CSS பண்ணணும்ல, நம்ம UI தானே, அதனால ஸ்டைல் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் ஏரியாவையும் நல்லா பெருசாக்கிட்டு சூப்பராக பண்ணலாம். மொதல் டெக்ஸ்ட் ஏரியாவை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடலாம், ஏன்னா சின்னதாக இருந்தாலே போதும். அடுத்து வந்து இந்த பேராகிராஃப்க்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா டெக்ஸ்ட் ஏரியா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ண காப்பி பண்ணணும். அதனால வந்து இந்த மாதிரி கை எடுத்துகிட்டு வரும்போது அது லிங்க் மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ தட் அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து வந்து எல்லா டெக்ஸ்ட் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இங்கே பாருங்களேன், அப்படியே ஒரு ப்ளூ கலரில் கேவலமாக ஒரு லைன் தெரியுது. அது வந்து அவுட்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்டர் போட்டு விட்டுறலாம். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணி விட்டோம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அந்த ப்ரீ இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் வந்து மார்ஜின்ஸ்லாம் சரி பண்ணிட்டு தென் இந்த பேராகிராஃப் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் போட்டுக்கலாம். நான் இன்னும் 90s கிட்ஸ் தான், அதனால தான் நான் இன்னும் jQuery யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, நான் கடைசியாக தான் ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால நான் டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் போட தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் லோட் ஆகிறதே வந்து கடைசியில் தான் லோட் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல இருக்கிறதால இது அஃபெக்ட் ஆகுது. அதை அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இந்த இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கம்போஸ் ட்வீட், இதுக்கு ஒரு கீ அப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன நடக்குதுன்னா, ஒன்ஸ் நான் இது கையை எடுத்தேன்னா, அதாவது டைப் பண்ணிட்டு கையை எடுத்தேன்னா, இதோட வேல்யூவை ட்ரிம் பண்ணிட்டு இதில் உள்ள இருக்கிற எல்லா அப்பாஸ்ட்ரஃபியையும் கரெக்டான அப்பாஸ்ட்ரஃபியா சேஞ்ச் பண்ணிட்டு 2 என்டர் கீ போட்டுட்டு இந்த ஹேஷ்டேக்ஸில் இருக்கிற வேல்யூவையும் ஆட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து இந்த ஃபைனல் வேல்யூன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அவுட்டில் வந்து இந்த ஃபைனல் வேல்யூ, இதுதான் அவுட் டெக்ஸ்ட் ஏரியா, அதில் இருக்கிற ஃபைனல் வேல்யூ இதில் போட்டோம். நெக்ஸ்ட் இந்த கவுண்ட் டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் காமிக்கும். பேசிக்கலாக ஒரு ட்வீட்க்கு வந்து 280 கேரக்டர்ஸ் மேலே இருக்கக்கூடாதோ 240 கேரக்டர்ஸ் மேலே இருக்கக்கூடாதோ சொல்லுவாங்க. ஸோ அதனால அதுக்காண்டி இது வந்து நான் இப்படி மாற்றி வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து நான் இப்போ நிறைய டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து @Praveen Science கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு ஹேஷ்டேக்கையும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நிறைய பண்ணுறோம், ஹே ஹலோ வாட் யூ டூயிங் அப்படின்னு. அடுத்து இன்னொரு ட்வீட் போகும்போது உங்களுக்கே தெரியும், நான் இருக்கிறதுலே ரொம்ப சோம்பேறி. இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரிமூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும். ஸோ அதனால ஆன் டபுள் கிளிக் ஆஃப் திஸ் இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதே இடத்துல அதே மாதிரி திரும்ப @Praveen Science போட்டுட்டு இந்த ஹேஷ்டேக்கையும் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே எதையாவது டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்லாம் போட்டு ஓகே, அடுத்த ட்வீட் டபுள் கிளிக் பண்ணாலே போயிடுது பார்த்தீங்களா. அந்த கோடு தான் இங்கே போட்டிருக்கேன். ஆன் டபுள் கிளிக் திஸ் டாட் வேல் இஸ் எம்டி. நெக்ஸ்ட் வந்து இங்கே கிளிக் டு காப்பின்னு இருக்கு, அதுக்கு ஏதாவது எழுதணும் இல்லையா, இது எதுக்கும் ஒரு வாட்டி காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த அவுட்டுக்கு ஒரு கிளிக் ஈவென்ட் ஹேண்ட்லர் போட்டுட்டு இது என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணினா காப்பி ஆகும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். ஓகேயா, இந்த இடத்துல கிளிக் பண்ணினா காப்பி ஆகும்னு இருக்கு இல்லையா. இங்கே பாருங்க, இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த 2 தானே பேஸ்ட் ஆகுது. நான் இதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப இதை வந்து பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, இது மொத்தமாக பேஸ்ட் ஆகுது. ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு போய் நான் ட்விட்டரில் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல இதை கிளிக் பண்ண உடனே இது மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ல இருக்கிற காப்பி திங்கை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதைத்தான் நான் பண்ணி வச்சிருக்கேன் மோஸ்ட்லி. அண்ட் இன்கேஸ் இஃப் யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ணு. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலோ இல்லை என் கூட பேசணும் பழகணும்னா LinkedInல என்ன கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. See you, bye. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.